Hey guys, வணக்கம். Welcome back to my channel Healthya Valalam. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்மர்ல ஒரு சூப்பரான ஒரு weight loss juice தான் பார்க்க போறோம். அமலா ஜூஸ், அதாவது பெரிய நெல்லிக்காய் ஜூஸ். இந்த ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு weight lossல ஹெல்ப் பண்ணும், உங்களோட ஹேருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், உங்களோட ஸ்கின்னுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நிறைய நன்மைகள் இருக்கு இந்த அமலா ஜூஸ்ல. இந்த ஜூஸை இன்னைக்கு எப்படி பண்றது, நம்ம எப்படி அதை குடிச்சா நல்லா weight loss ஆகும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் இந்த வீடியோல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் அப்படிங்கிற நோட்டிபிகேஷனை செட் பண்ணுங்க. அப்பதான் என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வெயிட் லாஸ் சம்பந்தமான வீடியோஸ் எல்லாம் நீங்க உடனே பார்க்க முடியும். நம்ம சேனல்ல கிவ் அவே ஓபன்ல இருக்கு, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. கிவ் அவேல நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஜூஸ் எப்படி போடுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த அமலா ஜூஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நான் 2 பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 இன்ச் தோல் சீவி இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன். 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு 4 to 5 குறுமிளகு, ஒரு பிஞ்ச் வந்து இந்துப்பு. இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இஞ்சி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வெயிட் லாஸ்ல எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி இஞ்சி டீ நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. அந்த வீடியோலயே நான் சொல்லியிருக்கேன். இஞ்சி வந்து நமக்கு வெயிட் லாஸ்ல நல்லா ஹெல்ப் பண்ணும். நம்மளோட கெட்ட கொழுப்பை வந்து கரைக்கிறதுக்கு இஞ்சி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிறந்த ஒரு பொருள். அதை கண்டிப்பா நம்ம ரெகுலரா எடுத்துக்கணும் வெயிட் லாஸ்ல இருக்கும்போது. அதே போல சீரகம் வந்து நிறைய பேத்துக்கு தெரியும், ஜீரா வாட்டர் குடிச்சா அது எவ்வளவு ஹெல்த்தி அப்படின்னு. ஸோ சீரகம் வந்து பாத்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன், அது கூட 4 to 5 குறுமிளகு. நம்ம இஞ்சி சேர்க்கறதுனால மிளகு வந்து கொஞ்சம் கம்மியா சேர்த்தாலே போதும். கொஞ்சம் அதிகமா சேர்க்கும் போது அந்த காந்தல் வந்துடும். அதே போல உங்களுக்கு வந்து இஞ்சி கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்க கம்மி பண்ணிக்கலாம். பட் 2 அமலா வந்து ஒரு பர்சனுக்கு ஜூஸ் எடுத்துக்கும் போது கரெக்டா இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த அமலாவை வந்து கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். ஒரு ஜூசர், பிளெண்டர் எது இருக்கோ அதுல நீங்க இதை ஆட் பண்ணிக்கோங்க. கொட்டையை ரிமூவ் பண்ணிட்டு இந்த அமலாவை மட்டும் கட் பண்ணி நம்ம இதுல போட்டுக்கலாம். இஞ்சியை ஸ்லைசஸ் பண்ணி அதையும் நான் இதுல ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சீரகம் வந்து 1/4 டீஸ்பூன், குறுமிளகு வந்து ஒரு 4 to 5 குறுமிளகு. இப்போ இதை அரைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவையான அளவு வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் வந்து நம்ம ரொம்ப அதிகமா ஆட் பண்ண தேவையில்லை, குறைவான அளவு ஆட் பண்ணாலே போதும். அதுக்கப்புறமா ஒரே ஒரு பிஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா பிங்க் ஹிமாலயன் சால்ட். இந்த பிங்க் ஹிமாலயன் சால்ட் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கறத பத்தின வீடியோ நான் ஆல்ரெடி ரொம்ப பிரீஃபா போட்டிருக்கேன். பிங்க் ஹிமாலயன் சால்ட் தான் யூஸ் பண்ணுமா, இல்ல சாதாரண கல் உப்பு யூஸ் பண்ணலாமா, இல்ல சால்ட் உப்பு யூஸ் பண்ணலாமா, எந்த உப்பு உபயோகப்படுத்தினா நமக்கு வெயிட் லாஸ் ஆகும், எந்த மாதிரி உபயோகப்படுத்தணும் அதை பத்தின கம்ப்ளீட் ரிசர்ச் பண்ணி நான் A to Z நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஸோ அதையும் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வெயிட் லாஸ்ல இருக்கவங்க இது எல்லாமே கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிங்க் ஹிமாலயன் சால்ட் ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து இது நம்ம அரைச்சாச்சு. இதை வந்து நம்ம வேறொரு பாத்திரத்துல வந்து வடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட நெல்லிக்காய் ஜூஸ் வந்து தயாராயிடுச்சு. ஸோ ரொம்ப ஒரு சுலபமான முறை இது. வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ இது எப்படி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும், இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பிரீஃபா பார்க்கலாம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க தேன் கூட ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணி நீங்க குடிச்சுக்கலாம். தேனுக்கு பதிலா நான் வந்து பிங்க் ஹிமாலயன் சால்ட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு சால்ட் ஆட் பண்ண பிடிக்கும் அப்படின்னா நீங்க சால்ட்டே ஆட் பண்ணி குடிங்க. வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். எப்போ குடிச்சா இந்த ட்ரிங்க் வந்து நல்லா நமக்கு வெயிட் லாஸ் பண்ணும் அப்படின்னா காலையில எம்டி ஸ்டொமக்ல இந்த ட்ரிங்க் நீங்க எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் இது கூட இன்னும் வாட்டர் ஒரு 1/2 லிட்டர் நீங்க ஆட் பண்ணி, நான் ஆல்ரெடி டீடாக்ஸ் வாட்டர் போட்டிருக்கேன். 7 நாளைக்கு 7 டீடாக்ஸ் வாட்டர் போட்டிருக்கேன். ஸோ அதே மெத்தட்ல நீங்க இதை டீடாக்ஸ் வாட்டர் மாதிரியும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கலாம். இதுலேயே நீங்க வந்து ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டு நீங்க அப்பப்போ வந்து தண்ணிக்கு பதிலாக இதை நீங்க குடிக்கலாம். இல்ல 11 o'clock நீங்க ஒரு ஜூஸ் குடிக்கணும், ஸ்நாக்ஸுக்கு பதிலாக இந்த ஜூஸை கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்கு. இந்த மாதிரி நிறைய மெத்தட்ல வந்து இந்த ஜூஸ் நீங்க வந்து எடுத்துக்கலாம். நல்லா உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணும். பட் மார்னிங் எடுத்துக்கிறது இன்னும் ரொம்ப நல்ல எஃபெக்டிவா இருக்கும். இப்போ இந்த ட்ரிங்க்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ். இது வந்து நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு வந்து இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நம்ம உடலில் இருக்கிற புரோட்டீனோட அளவை வந்து அதிகரித்து கொழுப்பை வந்து குறைக்குது. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உடல் பருமன் வராமையும் உடல் பருமன் இருக்கிறத கம்மி பண்ணுறதுக்கும் இந்த ஜூஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தினமும் காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் நெல்லிக்காய் ஜூஸ் இதுக்கு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்ல வெயிட் லாஸ் ஆகும். சம்மரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நம்ம எடுத்துட்டு வரும்போது நம்மளுடைய உடல் சூடு வந்து தனியும். நெல்லிக்காயில வந்து விட்டமின் சி சத்து அதிகமா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடலை வந்து குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா இந்த கோடை காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பது உடல் சூட கண்டிப்பா தணிக்கும். இது வந்து உடம்பு ரொம்ப சூடா இருக்கவங்களுக்கு இந்த ட்ரிங்க் வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும். நெல்லிக்காய் வந்து தொடர்ந்து நம்ம டெய்லியும் ரெகுலராக ஒரு நெல்லிக்காய் வீதத்தில் நம்ம சாப்பிட்டு வரும்போது நம்ம கண் பார்வை வந்து பார்த்திங்கன்னா மேம்பட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெல்லிக்காய் ஜூஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸாக போட்டு குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காயை நீங்கள் கடித்து சாப்பிடும்பொழுது உங்களுக்கு கண்ணில் வர பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா தானாகவே சரி செய்யப்படுது. கண்புரை, கண் எரிச்சல், கண் அரிப்பு, கண்ணு வந்து ரெட்டிஷா மாறுறது, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் அந்த கண் சம்பந்தமான நோய்கள் இருக்கோ அவங்க எல்லாருமே ரெகுலரா ஒரு நெல்லிக்காய் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இது சரி செய்யப்படுது. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரியும் நெல்லிக்காயில வந்து பாத்தீங்கன்னா தினமும் நம்ம குடிச்சிட்டு வரும்போது விட்டமின் சி நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ஸ்கின்னு க்ளோ ஆகும், பிம்பிள்ஸ் வராம தடுக்கும், இறந்த செல்களை புதுப்பிக்கும். இந்த மாதிரி நிறைய அழகு சாதனம் தயாரிக்கிறதுக்கு கூட இந்த வந்து நெல்லிக்காயை வந்து பயன்படுத்துறாங்க. நம்மளோட ஸ்கின் வந்து ஆட்டோமேட்டிக்கா க்ளோ ஆகும். நீங்க நெல்லிக்காயை ரெகுலரா எடுத்துட்டு வரும்போது நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். முடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இளநரை வராமல் தடுக்கும். உங்க கூந்தல் வந்து ரொம்ப கருமையா இருக்கிறதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இவ்வளவு நன்மைகள் இருக்க இந்த நெல்லிக்காய் ஜூஸை தவறாம நீங்களும் எடுத்துக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணுங்க, ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல வாழுங்க. உங்களுக்கு எது மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேலும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.